வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆந்திரா நோக்கி நகரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடம். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீதிமன்றங்களில் அம்பேத்கர் படம் அகற்றப்படாது. தமிழக அரசின் வலியுறுத்தலை தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு சென்னை கிண்டியில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் இன்று துவங்குகிறது. முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. மழை காரணமாக இரண்டாவது டெஸ்ட் டிராவில் முடிந்தது. இனி விரிவான செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்ப தலைவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என குடும்ப தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆட்சிக்கு வந்த உடனேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி இருப்போம் என்றும், ஆனால் நிதி நிலைமை மோசமாக இருந்ததால் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததுமே கொடுத்திருப்போம். ஆனா என்ன நிலை, ஆட்சி பொறுப்பேற்றப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. கொரோனா என்ற அந்த கொடிய நோயில சிக்கி இந்த நாடு சிக்கி தவித்துக்கின்றுச்சு. அப்படிப்பட்ட நிதிநிலை மோசமான நிலையில் இருந்த காரணத்தினால தான் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வர முடியல. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை திமுக திருச்சியில் 26ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாதம் ஒரு மண்டல கூட்டம் நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது. திருச்சியை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் அடுத்த மண்டல கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடத்த திட்டம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பயிற்சி பாசறையை தொடங்கி வைத்து தேர்தல் பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 42 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாற்றுத்திறனாளிகள் நல இணை இயக்குநர் ஜெயஷீலா திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலராகவும், மருத்துவ பணிகள் கழக முன்னாள் பொது மேலாளர் அனுசுயாதேவி சென்னை மாவட்ட அலுவலராகவும், மருத்துவ பணிகள் கழக பொது மேலாளர் தியாகராஜன் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட பீஞ்சமந்தை மலை கிராமத்திற்கு அமைக்கப்பட்ட மலைசாலையை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். 100 ஆண்டு காலமாக முறையான சாலை வசதி இல்லாததால் அம்மலையில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் சுமார் 6.4 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்கு 5.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, மதிவேந்தன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வேளாண் கண்காட்சி வரும் 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பாரம்பரிய நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 50,000 விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன. வரும் 28ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையை தொடங்க உள்ளார். ராமேஸ்வரத்தில் துவங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வரை அவர் பாத யாத்திரை மேற்கொள்ள உள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரை முதல் நாள் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ள நிலையில் யாத்திரை நிறைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாகவும் தெரிகிறது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு தலா 1 கிலோ தக்காளி இலவசமாக வழங்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இலவச தக்காளி வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 100 பேருக்கு தலா 1 கிலோ தக்காளி பாக்கெட்டில் வழங்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கிச் சென்றனர். இலவசமாக தக்காளி வழங்கிய நிகழ்வு பொதுமக்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கை மெத்தன போக்கோடு நடத்தும் தமிழக அரசை கண்டித்து ஓபிஎஸ் அணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஓபிஎஸ்-உடன் டிடிவி தினகரனும் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 1ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அமமுக பங்கேற்கும் என்றும், தேனியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்துடன் டிடிவி தினகரனும் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு இந்த ஆண்டு 40,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் பதிவு இன்று காலை 10 மணி முதல் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேதிகளில் ஆன்லைன் பதிவு, கலந்தாய்வு கட்டணம் செலுத்துதல், விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்தல் போன்ற பணிகளை மாணவர்கள் மேற்கொள்ளலாம். நீதிமன்றங்களில் சட்டமேதை அம்பேத்கரின் புகைப்படத்தை அகற்றும்படி வெளியிட்ட சுற்றறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கரின் புகைப்படத்தை நீதிமன்றம் அகற்றினால் நீதிமன்றத்திற்கு அதைவிட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை என்று மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவரின் படத்தை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்றும், அம்பேத்கர் போன்ற ஆளுமைகளை தொட்டு பார்த்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சட்டத்தின் ஆட்சியை தந்தவர் அம்பேத்கர் என்றார். அம்பேத்கரால் நீதிமன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம் உருவானதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்பேத்கர் போன்ற மாபெரும் ஆளுமைகளை ஒரு எந்த விதத்திலும் அவர்களை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை எந்த துறை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பெரும்பான்மை மக்களுடைய கருத்து அதற்கு எதிராகத்தான் இருக்கிறது. நீதிமன்றங்களில் அம்பேத்கர் புகைப்படம் அகற்றக்கூடாது என தமிழக அரசு வலியுறுத்தியதை அடுத்து தற்போது உள்ள நடைமுறையை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அரசின் நிலைப்பாட்டை கேட்டறிந்த தலைமை நீதிபதி, நீதிமன்றங்களில் எந்த தலைவர்களின் புகைப்படத்தையும் அகற்ற உத்தரவிடப்படவில்லை என்றார். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவைக் கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றார். இதற்கான ஒப்புதல் கோப்பை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். தனுஷின் கேப்டன் மில்லர் படத்தின் டீசர் வரும் 28ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன் உள்ளிட்டோர் நடிப்பில் கேப்டன் மில்லர் படம் உருவாகி வருகிறது. இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரும் 28ஆம் தேதி தனுஷின் பிறந்த நாளை ஒட்டி கேப்டன் மில்லர் படத்தின் டீசர் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. வரும் மாதங்களில் பிலிகுண்டுலுவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிட கர்நாடகத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவை எம்பிக்கள் சண்முகம், வைகோ ஆகியோர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ஜல்சக்தித்துறை இணை அமைச்சர் பிஸ்வேஸ்வர் துடு பதிலளித்தார். அப்போது தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று பிலிகுண்டுலுவில் இருந்து உரிய நீரை திறந்து விடுமாறு கர்நாடக நீர்வளத்துறை செயலருக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியுள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் நாம நாகேஸ்வர ராவ் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள கடன் 7,53,860 கோடி ரூபாய் என்றும் கூறியுள்ளார். கேரளாவில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதியில் ஏற்பட்டுள்ள சுழற்சியின் காரணமாக மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகளில் மைக்ரோசிப் பொருத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ரூபாய் நோட்டுகளில் மைக்ரோசிப் பொருத்தும் திட்டம் எதுவும் உள்ளதா என்று மக்களவை உறுப்பினர்கள் அண்ணாதுரை, தனுஷ்குமார், மணிஷ் திவாரி உள்ளிட்ட பலர் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகளில் மைக்ரோசிப் பொருத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்.
நடிகர் விஜய் செப்டம்பர் 17ஆம் தேதியன்று புதிய கட்சி துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் நடிகர் விஜய் சென்னை நீலாங்கரையில் பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினார். அப்போது அம்பேத்கர், பெரியார், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களை முன்னிறுத்தி அவர் பேசியது அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்கக்கூடும் என்பதை கணிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இந்நிலையில் நடிகர் விஜய் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதியன்று, அதாவது பெரியார் பிறந்த நாளில் புதிய கட்சி துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்தை போல் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர நினைத்தால் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதை வரவேற்பதாக கூறிய அவர், அரசியல் வேறு, சினிமா வேறு என்றார். விஜயகாந்தை போல் விஜய் வர முடியாது என குறிப்பிட்ட அவர், விஜய் அரசியலுக்கு வந்தால் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க சிங்கப்பூரில் சதித்திட்டம் தொடங்கியிருப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. சிவக்குமார், கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க சிங்கப்பூரில் வியூகம் வகுக்கப்படுவதாக தெரிவித்தார். பெங்களூருவிலோ டெல்லியிலோ சந்திக்க முடியாதவர்கள் சிங்கப்பூருக்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் எதிரிகள் நண்பர்களாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022-23 நிதியாண்டிற்கான PF வட்டியை 8.15% உயர்த்தி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 8.15% வட்டி வழங்க வருங்கால வைப்பு நிதி வாரியம் பரிந்துரை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரைக்கு மத்திய நிதி அமைச்சகம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் பெண்களை வீடியோ எடுத்த நபரை கைது செய்து விசாரணை அமைப்புகள் வீடியோ எங்கிருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். வீடியோவில் உள்ள பிற நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பெண்களை வீடியோ எடுத்த நபரை விசாரணை அமைப்புகள் கைது செய்துள்ளன. அவர் பயன்படுத்திய செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரத்தில் விவாதம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மணிப்பூர் விவகாரம் குறித்து இந்த அவையில் விவாதம் நடத்த தான் தயாராக இருப்பதாகவும், எனவே விவாதம் நடத்த அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். விவாதத்தில் பங்கேற்பதை எதிர்க்கட்சிகள் ஏன் தவிர்க்கின்றன என்பது புரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். ஜுனாகட் நகரில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் 4 பேர் சிக்கினர். தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 4 பேரின் உடல்களை மீட்டனர். விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பூபேந்திர பட்டேல் தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். ஷாருக் கானின் ஜவான் படத்தில் விஜய் நடித்துள்ளதாக சண்டை பயிற்சியாளர் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. அட்லி இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜவான் படத்தில் விஜய் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளதாக நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் நேர்காணல் ஒன்றில் ஜவான் படம் குறித்து பேசிய படத்தின் சண்டை பயிற்சியாளர் யானிக் பென், விஜயும் ஷாருக் கானும் ஒரே ஃப்ரேமில் ரசிகர்கள் பார்ப்பார்கள் என்று தெரிவித்தார். பின்னர் சுதாரித்த அவர், தான் விஜய் சேதுபதியை கூறியதாகவும், தளபதி விஜய் நடித்துள்ளாரா என்பது பற்றி உறுதியாக கூற முடியாது என்றும் தெரிவித்தார். மும்பை, ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அலகாபாத் மற்றும் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேவேந்திர உபாத்யாய் மற்றும் தீரஜ் சிங் தாக்கூர் ஆகியோரை மும்பை மற்றும் ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த 5ஆம் தேதி கொலிஜியம் பரிந்துரை செய்திருந்தது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திர உபாத்யாயாவும் ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தீரஜ் சிங் தாக்கூரையும் நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிந்ததால் 1-0 என்ற புள்ளி கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியது. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 438 ரன்களும் மேற்கிந்திய தீவுகள் 255 ரன்களும் எடுத்தன. 2ஆம் இன்னிங்ஸில் 181 ரன்களுக்கு டிக்ளேர் செய்வதாக இந்தியா அறிவித்தது. 2வது இன்னிங்ஸை விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 4ஆம் நாள் முடிவில் 76 ரன்களை எடுத்தது. கடைசி நாளான நேற்று மழை குறுக்கிட்டதால் போட்டியை கைவிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் போட்டி சமனில் முடிந்தது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆந்திரா நோக்கி நகரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடம். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீதிமன்றங்களில் அம்பேத்கர் படம் அகற்றப்படாது. தமிழக அரசின் வலியுறுத்தலை தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு சென்னை கிண்டியில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் இன்று துவங்குகிறது. முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. மழை காரணமாக 2வது டெஸ்ட் டிராவில் முடிந்தது. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.